கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் C.T. ஸ்டாட். அவருடைய தாய்நாடு இங்கிலாந்து, அவருடைய மிஷனரி தரிசன நாடு சீனா, இந்தியா, ஆப்பிரிக்கா. அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு, இவர் ஒரு பெரும் பணக்காரர். தந்தையின் ஆஸ்திகளோ ஏராளம். இவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் கூட. தனது 25வது பிறந்தநாள் தினத்தில் தன் சொத்து மதிப்புகள் 25,000 பவுண்ட்களையும் ஊழியத்திற்கு கொடுத்துவிட்டார். மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் ஊழியர்களுக்கு பிரித்து அனுப்பினார். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக காரணமானார். இதனால் கேம்பிரிட்ஜ் எழுவர் குழு உருவானது. இவர்கள் அனைவரும் தங்களை மிஷனரிகளாக ஒப்புக் கொடுத்தனர். சீனாவுக்கு மிஷனரியாக சென்ற ஸ்டாட் அங்கு 10 வருடங்களும் இந்தியாவில் 6 வருடங்களும் மிஷனரியாக பணியாற்றினார். C.D. ஸ்டாட் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று, நரகத்தின் நுழைவு வாசலில் ஒரு மீட்பின் கடையை நடத்த விரும்புகிறேன். மிஷனரிகளை பற்றி அறிவோம். அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறரிடத்தில் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.